ஜோஜோ முழிச்சு பெணாத்திட்டே இருக்குப்பா. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எம்புது. காலையில இப்படி புகைய கிளப்பி விட்டுருக்காங்க. கேஸ் இல்லாம பஜ்ஜி போண்டா கூட சுடுறது இல்ல. எல்லாருக்கும் காலை வணக்கம். இயற்கையோடு இணைந்திரு பாஸ். என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் ஜோஜோவை கரெக்டா தான் போட்டேன். அவங்கதான் இறங்கிட்டு வராங்க. நான் வளர்க்க மாட்டேன். இழக்கிற இடத்துல போடணும். ஏற்கனவே வெயில் டச்சு தாங்கல. உள்ள வந்தா பட்டாம்பூச்சி தொல்லை. முட்டை கோஸ் குழம்பு. யூடியூப் பார்த்து எதோ போட்டு அரைக்கிறேன். சமையல்னாலே நீ நம்ம தான். முட்டைக்கோஸ் கட்டிங், வெங்காயம் வதக்கி வையும், தக்காளி நசுக்கி வையும், வெஜிடபிள் லைட்டா கருகி வையும் ஆயிடுச்சு. சீக்கிரமா குழம்பு ரெடி ஆகணும்னு குக்கர்ல வச்சிருக்கேன். என் சமையலுக்கு பயந்து நேற்று செஞ்ச பிரியாணி குண்டாடியே காலி பண்ணிட்டாங்க. காலை சிற்றுண்டி என்னோட சமையல். தேத்து பாதுங்கோ, நல்லாதான் இருக்கு. குண்டு பல்பின் தாக்கம். மாடி விசிட்டுக்கு வந்திருக்கோம். செடிக்கெல்லாம் தண்ணி விடணும். ஆமா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கா? சுடிதார் லுக்குன்னு வச்சுக்கோயேன். ஆனா நைட்டி. இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரி நம்மன்னு இல்லாம பியோர் காட்டனா இருக்கனால சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? பஃப் கை வச்ச நைட்டி. ஜோப் இருக்குடி, ஜோப்ப ஃப்ராக் மாடல் நைட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பியோர் காட்டன், பிரீமியமான குவாலிட்டி. எல்ல இருந்து எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு. முக்கியமானதே இவங்க கிட்ட தமிழ்நாடு முழுக்க கேஷ் ஆன் டெலிவரி தராங்க. உங்களுக்கும் வேணும்னா கவினையா நைட் எக்ஸ்ட்ரா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க போட்டுக்கு சம்மர் காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம டைட்டா இருக்குப்பா. மாடி தோட்டத்தில் நீர் பாய்ச்சும் வேலை. மணியாவது இன்னும் குண்டு கொழுப்பு வீட்டுக்கு போய் சேரல. ஏங்க தண்ணி ஆஃப் பண்ணுங்க. வெளியே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் வச்ச குழம்பு காலையில யாருமே சாப்பிடல. மதியம் பாத்தியா காலி பண்ணி வச்சிருக்காங்க. அத்த குழம்பு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே